ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வேலூரில் சேன்பாக்கத்தில் 11 சுயம்பு விநாயகர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தோன்றிய வடிவம் ஓம்கார வடிவத்தில் உள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/2/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 3வது நாள். இன்றைய விசேஷம் மகா சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி திரியோதசி மாலை 5:50 வரை. இன்றைய நிலப்பு நட்சத்திரம் உத்திரால், இரவு 8:36 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல்நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம், திருவாதிரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நல்ல துணை விரைவில் அமைய, திருமணம் என்பது வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று. வயது வந்த ஆண் பெண் இருபாலரையும் பாதுகாப்பாக இருக்க வைப்பது திருமணம். சிலருக்கு திருமண வயது வந்தவுடன் தேடி அலைந்தாலும் பெண் மாப்பிள்ளை கிடைப்பது இல்லை. வரதட்சணை என்று ஒரு காரணம் என்று கூற முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்ற நிலை வரும்பொழுது இரு தரப்பில் உள்ளவர்கள் சம்பந்தம் செய்து கொள்ள தயாராகி விடுகிறார்கள். அதுபோல கிராமத்தில் உள்ளவர்கள் சிறு வயது முதலே இதுதான் பெண், இதுதான் மாப்பிள்ளை என்று இருப்பார்கள். ஆனால் சொந்தத்தில் திருமணம் செய்ய முடியாமல் போகும். அப்படிப்பட்ட நிலை எதனால் வருகிறது என்று நாம் ஆராய்ந்தார் ஜாதகத்தில் அதற்கான விடை கிடைத்துவிடும். ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7 சுபகிரகம் சாரம் பெற்றிருந்தார், அல்லது 7ஆம் வீட்டிலே சம்பந்தம் ஏற்பட்டார், அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் தான் திருமணம் நடக்கும். ஒருவரது ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் பாவகிரகம் நின்று அந்த பாவகிரகம் மற்றொரு பாவகிரகத்தின் சாரம் பெற்றார், அந்த ஜாதகருக்கு அந்நியத்தில் திருமணம் நடக்கும். சென்னை போன்ற இடங்களில் அசலில் என்று கூறுவார்கள். லக்னத்தில் 7இல் பாவகிரகம் சம்பந்தம் ஏற்பட்டாலும் அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7வது வீட்டிலே சூரியன், பாக்கியாதிபதி, ராகு, குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழியில் திருமணம் நடக்கும்.
ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு, கேது, மாந்தி ஆகிய 7ஆம் இடத்து சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஜாதகருக்கு காதல் திருமணம் கைகூடும். விரும்பிய திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு வந்தால் அவர்களே தாங்கள் திருமணத்தை முடிவு செய்வார்கள். பெரும்பகுதி சமுதாயத்தில் விரும்பிய திருமணம் நடக்கும். ஒருவரது ஜாதகத்தில் குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் ஆகியோர் 7ஆம் இடத்துடன் சம்பந்தப்பட்டால் அல்லது அவர்கள் சாரம் பெற்ற கிரகங்கள் 7ஆம் இடத்திலே சம்பந்தப்பட்டால் சமுதாயத்தை மீறாத சம்பந்தம் ஏற்படும். அதுபோல ஒருவரின் ஜாதகத்தில் 7இல் சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தார் அந்த ஜாதகர் 2ஆம் தாரம் பெண்ணையே மணப்பார். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் மறுமணம் செய்யும் நிலையில் உள்ள பெண்களை மணந்தால் வாழ்வு சிறக்கும். வளமா திருமணத்திற்கான மாப்பிளை தேடுவோர் அந்த ஜாதகத்தில் 7 சுக்கிரனும் செவ்வாயும் உள்ளனவா என்று பார்த்து பெண்ணை கொடுக்க வேண்டும். இது போன்ற ஜாதகம் அமையப்பெற்றவர்கள் மறுமணத்தை செய்து விடுவார்கள். குரு பகவான் லக்னாதிபதியோடோ செவ்வாயோடோ சம்பந்தப்பட்டு ஜாதகருக்கு ஒரே தாரம்தான் வரும். ஒரு சிலருக்கு லக்னத்தில் 7க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் நின்றாலும் சுக்கிரனிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் சேர்ந்தாலும் அந்த ஜாதகர் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்தை மணக்கக்கூடியவர் என்று சொல்லலாம். ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு பாவ கிரகங்கள் மட்டும் சம்பந்தப்பட்டு பாவ ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு திருமணம் காவல் நிலையம் அல்லது பதிவு அலுவலகத்தில் நடக்கும். சுப ஆதிக்கம் பெற்ற குரு சம்பந்தப்பட்டால் கோவிலில் தான் திருமணம் நடக்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் நல்ல வரன் கிடைத்து வளமாய் வாழ்ந்திட இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பயன்பெறலாம். உங்கள் பகுதியிலே உள்ள தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமைகளில் வணங்கி வர வேண்டும். தனியாக தட்சிணாமூர்த்தி சந்நிதி இல்லை என்றால் நவகிரக சந்நிதியை குரு பகவான் குரு ஓரையில் வேலைக்கிழமையில் வணங்கி வர வேண்டும். இவ்வாறு செய்தால் 9 வாரங்களுக்குள் நல்ல வரன் அமையும். வளமாக வாழ்ந்திடலாம். இது கை கொடுக்கின்ற அனுபவ பரிகாரம். நாளைய தினம் 7.5 சனியின் தாக்கம் தீர்க்கும் பைரவருடைய வழிபாடு எப்படி என்பதை நாளைய தினம் நாம் கேட்கலாம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குல தெய்வத்தை அடையாளம் காட்டுகின்ற ஸ்தானத்தை பற்றி விரிவாகும் விளக்கமாகும் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் ஒருவர் அறிவாளியாக இருக்க சந்திரன் கற்பனைக்கு அதிபதி, புதன் கல்விக்கு அதிபதி, குரு அறிவுக்கு அதிபதி மற்றும் 5ஆம் இடம் பலமாக இருந்தால் ஞாபக சக்தியும் அறிவாளியாகவும் இருப்பார்கள். தாய் மாமன் புதனும் மற்றும் 5ஆம் இடமும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும். 5ஆம் இடமும் புதனும் பலம் பெற்றால் தாய் மாமன் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார். தாய் மாமன் பகை எப்படி? லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பகை பெற்றால் ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் பகையாகும். புதன் 5இல் நின்றால் காரகபாவ நாஸ்தி என்று 5இலே தீய கிரகங்கள் இருக்க புதன் நீச்சம் பெற்றிருக்க மாமன் நிலை சரியில்லை என்று பொருள். சூரியன் 5இலே நின்றால் புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும். புத்திரனுக்கு உரிய காரகத்துவம் மட்டும் பாதிக்கப்படும். மற்ற காரகத்துவங்கள் நன்றாக இருக்கும். சூரியன் இருக்க குழந்தைகள் பிறப்பதை தடுக்கும். அதே மீறி குழந்தை பிறந்தால் குழந்தை தீய விஷயங்களில் கவனம் செலுத்தும். டாம்பிகமாக செலவு செய்வார்கள். சூரியன் இங்கு நிற்பது சிறப்பே. காரணம், சூரியன் ராஜகிரகம், தெய்வ பக்தியில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார். தியானத்தை கொண்டு சில பிரச்சனைகளை போக்கி விடுவார்கள். போட்டி பந்தயம் இதிலே முதல் இடத்தில் வருவார்கள். ஆண் குழந்தை பிறக்கும். நாளைய தினம் சந்திரன் 5இலே நின்றால், செவ்வாய் நின்றால், புதன் நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மாசி மாதத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் வாய்ப்புகளை நிராகரிக்காதீங்க. இந்த மாசி மாதத்திலே குரு, சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் நகர்வுகள் அனைத்தும் ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். மேஷம் தொட்டது துளங்கும் மாதமாய் இது இருக்கும். பண புழக்கம் திருப்திகரமாய் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். ரிஷபம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடப்பது. மிதுனம் வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புவோர் சாதகமான சூழல் நிலவுகிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. கடகம்
அஷ்டமத்து சனியின் தாக்கம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செலவுகளை கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்பு உள்ளது. சிம்மம், கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். கூட்டாளிகளோடு இணைந்து செய்யும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். கன்னி, கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். தாய் வழி உறவினரால் அனுகூலம் உண்டாகும். துலாம், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளின் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். விருச்சகம், சொகுசு வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். தாயின் உடல் நலத்தில் முன்னேற்றம் தெரியும். தடைப்பட்ட வீடு கட்டும் பணிகள் மீண்டும் தொடங்கும். தனுசு, உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குறுகிய தூர பயணங்களால் லாபம் கிடைக்கும். மகரம், சொல் ஆற்றலால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது மிக சிறந்த மாதமாகும். கும்பம், உங்கள் ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் முன்கோபம் வரலாம். நிதானத்தை கடைபிடிக்கும். வேலையை கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். மீனம், விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் செய்வது நல்லது. இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமையில் சனீஸ்வரன் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வதும் நல்லதொரு மேன்மையான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரையில் பார்த்த பொது பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருப்பதற்கு முன்பு 6வது பகுதியான கடைசி பகுதி 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மகிழ்ச்சியான நாள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறான பேசிய சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மனதிலே தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாய் பேசிய சக ஊழியர் மனம் அறிந்து மன்னிப்பு கேட்பார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் நீடிப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கடகராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள். சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது.
வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணக்கூடிய சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாங்கணும் சம்பந்த செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவது. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விட உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனை வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகள் வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாய் இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். முயற்சிகள் பலிதமாக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள்.
மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அலைச்சல் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதரர்களால் பகை வரக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.